வணக்கம். ஆல் இன் மன்சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருப்பாண்டி பதிகம் திருவாசக பாடல் தாங்க நம்ம பாட போகிறோம். அதாவது திருவாசகத்தில் 36ஆம் பாடல் திருப்பாண்டி பதிகம் அப்படின்ற பாடலை நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம் வாங்க. அதாவது திருப்பாண்டி பதிகம் அப்படின்னா பகவான் சிவபெருமான் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளியதையும் அவருடைய பேரின்பத்தையும் பற்றி மாணிக்க வாசகர் கூறுகிறார். அந்த பாடல் வரிகளை தான் நம்ம இப்போது பாட போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருப்பாண்டி பதிகம் 36ஆம் பாடல் திருவாசகத்தில் இருக்குங்க. இந்த பாடல் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடினோம். அதாவது பல திருவாசக பாடல்கள் நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில். அதாவது ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க அவங்களுக்கு தெரியும். அதாவது புதுசாக நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ தான் புரிய வரும். அதாவது திருவாசக பாடல் கூட்டு பிரார்த்தனையாக பாடலாங்க. முதல்ல 2 வரி ஒருத்தர் பாடுவாங்க, அடுத்த 2 வரி கோரஸாக நாங்கள் அனைவரும் பாடுவோம். அப்படி தான் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். இது பார்த்திங்கன்னா திருப்பாண்டி பதிகம் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறதுனா, இறைவனுடைய பேரின்ப நிலையை விளக்கி மாணிக்க வாசகர் பாடுகிறார். அதாவது திருப்பாண்டி பதிகம் சிவபெருமானே பாண்டி நாட்டுக்கு அருள் பொழிந்ததையும் அவருடைய பேரின்ப நிலையை காட்சிப்படுத்தி விளக்குகிறார் மாணிக்க வாசகர். மேலும் சொல்லப்போனால் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை எண்ணி மகிழ்ந்து மாணிக்க வாசகர் பாடுகிறாராம். இந்த பாடல் வரிகளில் பேரின்ப நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேரின்ப நிலை அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட ஐக்கியமாகிற நேரம். நம்ம எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனதாக பகவானையே பிரார்த்தனை செய்து நாம் அவரை நினைத்து துதித்து கொண்டிருக்கும்போது, தினம் தினம் நாம் துடித்து கொண்டிருக்கும்போது பேரின்ப நிலையை நாம் அடையலாம். அதாவது உலகப்பற்று அனைத்தும் நீங்கி நம்ம சிவபெருமானையே பகவானையே நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் நிலை தான் பேரின்ப நிலை. அதாவது நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய டென்ஷன் எல்லாமே நீங்கிடுங்க. நம்ம தினமுமே நம்ம திருவாசக பாடல் அல்லது எந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலும் சரி, ஒரு நிலையோடு மன பக்தி இருக்க வேண்டும். பக்தியோடு நம்ம எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம ஒரு மனதோடு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரையே இப்போ சிவபெருமானுடைய திருவாசகம் பாடுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பாடலை பாடுறீங்க அப்படின்னா, நீங்கள் முழு மனதோடு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் அவரையே சிவபெருமானையே நினைத்து அந்த நேரம் முழுவதும் அவரை தான் நினைக்கணும், வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. நினச்சி நாம் அந்த பாடலை பாடி நான் முழு அர்ப்பணித்து பாட வேண்டும். அது பேரின்ப நிலையை நாம் அடையலாம். அதாவது அந்த இன்பமே தனியாக இருக்கும். அவருடைய திரு சிவபெருமானை நம்ம நினைத்து அவருடைய கோலத்தை அவருடைய அருளை நாம் நினைத்து நம்ம வேண்டிக் கொண்டு நம்ம பாடல் பாடினால் நமக்கு பேரின்ப நிலையை அடையலாம். மற்றும் நம்ம இப்போ பாடலுக்கு போகலாம் வாங்க. நான் இதுக்கு அர்த்தம் சொன்னேன் இந்த வரிகளுக்கு. சரி வாங்க, திருவாசகம் புக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பாடல் 36 திருவாசகம் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது லாங் சைஸ்லேயும் கிடைக்குது, ஸ்மால் சைஸ்லேயும் கிடைக்குதுங்க. சின்ன புத்தகமாகவும் எல்லா கோவில் கடையிலையும் இந்த புக்கு கிடைக்குதுங்க.
நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது. அதாவது பாடல் 36 திருப்பாண்டி பதிகம் எடுத்து வச்சுக்கோங்க. பாடல் 36 திருப்பாண்டி பதிகம். சிவபெருமான் பாண்டிய மன்னனாக வந்ததை பாடி பரவுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடல் தான் நம்ம இப்போ பாட போகிறோம். சரி, பாடலாம் வாங்க. பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழற்போது இறைஞ்சு தெரிவர நின்று உருகி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாதென்றன் உள்ளமதே சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவ சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தன சோதி கழு கடை கை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேற்குடி கேடு நொண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மருந்திடுமே. நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிர்கின்ற நெஞ்சங்கொன்றார் பார் இன்ப வெள்ளம் கொலபரி மேற்கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளங்கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பேய் கழலே சென்று பேணுமினே. பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவொன் கதிர்வாள் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஈண்டிய மாயா இருள் கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லன் வல்லன் வேண்டிய போதே விளக்கிலை பாய்தல் விரும்பு மின்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே. மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொளலும் போயரும் பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் பெருஞ்சீருடை தன்னருளே அருளுஞ் சேய நெடுங்கோடை தென்னவன் சேவடி சேர்மின்களே. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்து இடைய ருத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமலாம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதனே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் புரவியின் மேல் வர புந்தி கொள்பட்ட பூங்கொடியார் மரவியன் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே கூற்றை வென்று ஆங்கைவர் கோக்களையும் வென்றிருந்து அழகால் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீரவன்பால்
ஏற்று வந்து ஆருயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே, தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கென சேர்மிகளே, தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கென சேர்மின்களே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பச்சை மலை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பச்சை மலை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பச்சை மலை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்கள், அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறதுனா, இறைவனுடைய திருவிளையாடல்களை கண்டு மகிழ்ந்து பாடும் பாடல். சிவபெருமானை நினைத்து தியானித்து அவருடைய திருவிளையாடல்களை மகிழ்ந்து பாடிய பாடலாகும். மாணிக்க வாசகர் திருவாசகம் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். அதாவது தேனாய் இனிக்கும் திருவாசக பாடல். நம்ம தினம்தோறுமே இந்த பாடலை பாடலாம். அப்படி இல்லை என்றால் சோமவாரம் திங்கட்கிழமை அன்று பாடலாம். அப்படி இல்லைன்னா பிரதோஷம் நாட்களில் பாடலாம், சிவராத்திரி அன்னைக்கு பாடலாம். இது கூட்டு பிரார்த்தனையாகவும் கோவிலில் பாடலாம். அப்படி இல்லை என்றால் தனித்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம மாலை நேரத்தில் இந்த பாடல்களை பாடலாம். அதாவது முழு மனதோட பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாடலை பாடி சிவபெருமானை மகிழ்வித்து நம்ம வேண்டுதல்களை செலுத்தினால் அதற்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். எப்பொழுதுமே நம்ம பகவானை வேண்டும்போது நம்ம மந்திரங்கள் சொல்லுவோம், ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லுவோம், மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுவோம். அப்படி இல்லை என்றால் பாட்டு தெரிஞ்சால் பாடல்கள் பாடுவோம். பாட பாட ராகம் இல்லையா, அதனால் நம்ம பாட பாட ராகம், அதாவது இசைக்கு மயங்காதது எதுவுமே கிடையாது உலகத்தில், நமக்கே அது தெரியும். அதனால் நம்ம எப்போவுமே பகவானிடம் நம்ம பாடும் பொழுது கண்டிப்பாக பகவான் கேட்பார். நம்முடைய பாடல்களை அவர் கேட்டு நமக்கு பலவித அற்புதங்களை நமக்கு செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் என்பது நம்பிக்கை. இது நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் பாடிட்டு கடைசியில் நாங்கள் வேண்டுதல்களை வைப்போம். அதாவது அவரவர் என்னென்ன வேண்டுதல்கள் வச்சுருக்காங்களோ அவரவர் மனதார வேண்டுதல்களை வைப்பார்கள். அது கண்டிப்பாக அடுத்த கூட்டு பிரார்த்தனைக்குள்ளே அது நிறைவேறிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இது நிறைவேறிச்சு, குழந்தை பாக்கியம் கிடைத்தது, என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய பாடல்கள், திருவாசக பாடல். நாம் எல்லாருமே கற்றுண்டு பாடலாம். இது ஈஸியாக இருக்குது இல்லையா, எளிமையாக கற்றுக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். அதாவது நம்ம சேனலில் நிறைய மந்திரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன நாட்களில் என்னென்ன தீபம் ஏற்ற வேண்டும், மற்றும் பண்டிகை நாள்லாம் நம்ம எப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். மற்றும் 2 வரி மந்திரங்கள், அதாவது தடைகளை நீக்கும் மந்திரங்கள். தடைகள் நீங்கிடும் நம்ம அந்த 2 வரி மந்திரம் கூறினால் அப்படின்னு ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய திருவாசக பாடல், திருப்புகழ் பாடல்கள் மற்றும் சிவன் மற்றும் விநாயகர் பேரில்
மற்றும் லக்ஷ்மி பேரில் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் இருக்குங்க. போய் பார்த்து பயனடைவீர்கள். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வரும். அந்த கேள்விக்கு பதில் தாங்க. இது நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா? அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல அற்புதமான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.